இந்த நேர்காணலுக்கு பிறகு கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகுங்க ஒரு 3 நாளுக்குள்ள. கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு எங்கள் மருத்துவரையாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அதற்கு பிறகு 3 கட்ட நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்பட்டது. நிர்வாக குழுவுடைய மருத்துவரையா கருத்து கேட்டாங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்களை தனித்தனியாக கருத்து கேட்டாங்க. நிர்வாக குழுவுலேயும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் நல்ல முடிவு எடுப்பாங்க. என்னென்னா, இந்த முடிவை விரைந்து வேகமாக அறிவிக்காமல் சற்று காலம் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்னா, நல்ல முடிவாக இருக்கணும், வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கணும். ஐயா இடம்பெற கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஐயா அலசி ஆராய்ஞ்சி இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பாங்க. எல்லா தரப்பு அதாவது தேர்தல்னு சொன்னாவே ஒவ்வொரு கட்சிகளும், சில கட்சிகள் தலைமைகளை நேரடியாக பேசுவாங்க, சில கட்சிகள் சார்பில் யாரையாவது ஆள் விட்டு பேசுவாங்க. இதெல்லாம் இயல்பானது. எல்லா கட்சிகள்லேயும் ஒவ்வொருத்தர் பேசுகிறது இயல்பு. ஆனால் இறுதி முடிவு தான் உறுதியானது. இந்த இறுதி முடிவு ஐயா அறிவிப்பாங்க. இப்போ கூட்டணி அமைக்கிறதுல எதுன்னு ஒரு சிக்கல் இருக்கா பாமகவுக்கு? குறைச்சா அதிமுக கூட கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதாவது திமுக கூட்டணி அமைக்கிறதுல மருத்துவரையாவுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஒரே ஒரு சிக்கல், என்ன சிக்கல்னா, வெற்றி கூட்டணி எதுன்னு கண்டறியதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த மாம்பழ சின்னம் தொடர்பான ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் அது அன்புமணி தரப்புக்கு தான் சொந்தம்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ மாம்பழ சின்னம் யாருக்கு, கட்சி யாருக்குங்கிறதுலாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அது மிக விரைவில் தெளிவாக சரியான முடிவாக உங்களுக்கு சொல்லுவோம். மருத்துவரையாவே சொல்லுவார் உங்கள்கிட்ட. உங்களுக்கு தெரியாமல் ஐயா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எங்களோட ஐயா உங்கள்கிட்ட தான் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க ஊடக நண்பர்களிடத்தில். அதெல்லாம் ஐயா உங்களை அடித்து அதெல்லாம் பேசுவார், சொல்லுவார். அதிமுக சார்பில் யாராவது பேசியிருக்காங்க இதுவரையும்? அதாவது நான் தான் சொன்னேன், தேர்தல்னு சொன்னால் நேரடியாகவும் பேசுவாங்க, இடையில் யாரையாவது அனுப்பிச்சும் பேசுவாங்க. எல்லா தரப்புலையும் பேசப்பட்டு வருகிறது. அதெல்லாம் இப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு முடிவு, இறுதி முடிவு வர்றதுக்கு முன்னால் யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொல்கிறது நல்லதாகவும் இருக்காது. ஆனால் எல்லா தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைகள் அங்கங்கே தொடங்கியிருக்கேன், போயிட்டு பேசி வந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல முடிவு அதுக்காக சற்று தாமதம். நல்ல முடிவு வெற்றிக்கான தாமதமாக தவிர சொல்லுங்கள். இது பாமக பாஜக கூட்டணியில் வந்து அவங்க இடம்பெற இதில் வந்து நாங்கள் இடம்பெற மாட்டோம் சொல்லி விடுதலை பெரும்பாலும் தெரிவிச்சிருக்காரு. அதுங்க தேர்தலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. எது சொன்னாலும் இன்றைக்கி ஒரு கருத்து இருக்குது, நாளைக்கு ஒரு கருத்து இருக்குது, கூட்டணி சேரும்போது ஒரு கருத்து இருக்குது. ஒவ்வொருத்தர் கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் கருத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. அது அவங்க விருப்பம் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஒருவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லுவது அது சரியாக இருக்காது. ஏன்னா தேர்தல் நேரமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் யாரையும் முகம் சுழித்து பேசக்கூடாது, கடிஞ்சு பேசக்கூடாது, எதிர்ப்பாக பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்கிற சூழ்நிலை தான் ஜி.கே. மணி இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கோம், இனி இப்போ அப்படி தான் இருப்பேன். ஐயா தலைமையில் இருக்கிற ஐயா கூட தான் உறுதியாக இருப்பேன். அதில் ஒன்றும் மாறுபட்டு கருத்து. திருமாவளவன் சமாதானப்படுத்தும் முயற்சியில் வந்து பாமக சார்பில் யாராவது ஈடுபட்டதாக தகவல்? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. அது மாதிரி ஒன்றும் தெரியல. இல்லை இது சம்மந்தமாக இது வரைக்கும் அவர்கிட்ட யாருமே பேசவே இல்லை. இல்லை, இது வரைக்கும் அது பண்ணும் பேசலை. எனக்கு தெரியல, இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. இப்போ கடந்த காலங்களை போல பாமகவுக்கான அந்த தொகுதிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் எதுவும் இல்லை, பாமக வலிமையான சக்தி. நீங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும், தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பு மாறி மாறி இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம், 4 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம், 7 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றோம். ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் பெற்றோம்? 20 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 சட்டமன்ற, இப்படிலாம் ஒரு வலிமையான கட்சி. தேர்தலில் அப்போ 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான். ஆனால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான். ஐயாவினுடைய வலிமை எப்பவும் குறையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சமூக நீதியில் ஐயா மேற்கொண்டிருக்கிற அக்கறை, போராட்டம். அதோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் என்ன, மக்கள் மேம்பட வேண்டும், இந்த மண் செழிக்க வேண்டும், மொழி காக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது மருத்துவரையாவுக்கு எவ்வளோ வாய்ப்பா? இன்றைக்கி ஒரு அரசாங்க நிதிநிலை அறிக்கை போடுது. 21 ஆண்டாக ஒரு வரைவு நிதிநிலை அறிக்கை டிராஃப்ட் பட்ஜெட் ஐயா போடுறாருன்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் எப்படி அக்கறை கொண்டவர்? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் தெரியாமல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் முடிவு தெரியும்.